திருமங்கலம் தொகுதிக்கு நடிகர் கார்த்திக் அவர்கள் ஜீவிதா நாச்சியாரை ஆதரித்து பிரச்சாரத்துக்கு வர இருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான அப்டேட் என்ன அப்படின்னா, திருமங்கலம் தொகுதிக்கு நவரச நாயகன் நடிகர் கார்த்திக் அவர்கள் ஜீவிதா நாச்சியாரை ஆதரித்து பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. நாளையோட பிரச்சாரம் முடியுது. 22ஆம் தேதி எல்லாத்துக்கும் ரெஸ்ட், 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. இந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் வேட்பாளர்கள் எல்லாருமே சுறுசுறுப்பா தேர்தல் பிரச்சாரத்தை கொண்டு போவாங்க. அதுலயும் இடையில தேர்தல் பிரச்சாரமா எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல. இரவு நேரங்கள்ல இப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா ஜீவிதா நாச்சியாரை ஆதரிச்சு நடிகர் கார்த்திக் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. சிவகங்கையில குருமுருகானந்தத்தை ஆதரிச்சு தென்னந்தோப்பு சின்னத்துல தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட நடிகர் கார்த்திக் அவர்கள் திருமங்கலத்துல ஜீவிதா நாச்சியாரை ஆதரிச்சு பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. திருமதி சசிகலா அவர்களோடு மிக நெருங்கிய நட்போடு இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய ஜீவிதா நாச்சியாரை ஆதரிச்சு தான் பிரச்சாரத்துக்கே வர்றாங்க. தென் மாவட்டங்கள்ல குறிப்பா முக்குளத்தூர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே திருமதி சசிகலா அவர்கள் வேட்பாளர்களை போட்டாச்சு. குறிப்பிட்டு யார் யாரெல்லாம் தோற்கடிக்கணுமோ அந்த இடங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு பரிச்சயமான முக்கியமான வேட்பாளர்களா நிப்பாட்டி இருக்கிறாங்க. கோவில்பட்டின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா பசுமன் தேசிய கழகத்திலிருந்து ஒருத்தர் நிக்கிறாரு. சாத்தூர்ல நைனா நாகேந்திரனை தோற்கடிப்பதற்காக அவர் பிஎம்டியினுடைய மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் இசக்கிராசா தேவரை களத்தில் நிப்பாட்டி இருக்கிறாங்க. முதுகுளத்தூர்ல ராம்குமார் பாண்டியனை களத்தில் நிப்பாட்டி இருக்கிறாங்க. சிவகங்கையில குருமுருகானந்தம், திருமங்கலத்துல ஜீவிதா நாச்சியார், உசிலம்பட்டியில ஐயப்பன், இப்படி முக்கியமான நபர்களை புறாமே தென் மாவட்டங்கள்ல களத்துல இறக்கி இருக்கிறாங்க. களத்துல இறக்குனது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி சசிகலா அவர்கள். அவர்களுக்கு உறுதுணையாக நம்மளும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நடிகர் கார்த்திக் அவர்களுமே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. இப்ப அதிமுக திமுக 2 கட்சிகளுக்குமே கடுமையான ஒரு போட்டி நிலவுது. அதிமுக எதிர்கட்சியாக இருக்கு, எப்படியாவது நம்ம ஆளுங்கட்சியா வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை கொண்டு வராங்க. திமுக நம்ம ஆளுங்கட்சியா இருக்கிறோம், மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வரணும், அந்த ஆட்சியை தக்க வைக்கணும், 2வது முறையா கொண்டு வரணும்னு சொல்லி அவங்களும் பிரச்சாரத்தை துரிதப்படுத்தி அவங்களும் மக்கள்கிட்ட வாக்குகளை சேகரிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல கொள்கை கோட்பாடோடு மக்களை சந்திச்சு வாக்குகளை சேகரிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுமே பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நடிகர் கார்த்திக் அவர்கள் பிரச்சாரத்துக்கு தென் மாவட்டங்கள்ல வர்றது அங்க இருக்கக்கூடிய முக்குளத்து மக்கள்ல கொஞ்சம் சுறுசுறுப்படைய செய்து அப்படின்னு தான் சொல்லலாம். இங்க நடிகர்களா இருக்கிறவங்க எல்லாருமே ஜாதி ரீதியான அரசியலுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அது இல்லைலாம் சொல்ல முடியாது. ஒரு நடிகர் பிரபலமா வர்றாங்க அப்படின்னா என்ன ஜாதி என்ன கோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுக்கு ரசிகர் மன்றங்கள்லாம் வைக்கிறாங்க. அது எல்லா ஜாதியினர்லையும் அது அப்படித்தான் பண்றாங்க. இதை மாற்றவே முடியாது, அவரவர்கள் திருந்தாதான். இருந்தாலும் நடிகர் கார்த்திக் அவர்கள் பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்ப காலம் முதற்கொண்டு பரிச்சயமானவர். அவரும் இது கட்சியை ஆரம்பிச்சு தேர்தலே நின்றவர் தான். இப்ப சமீப காலமாக இன்னைக்கு திருமதி சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. திருமங்கலம் தொகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்வி உதயகுமாரை தோற்கடிக்கிறது தான் திருமதி சசிகலா அவர்களுடைய முக்கியமான வேலையா இருக்குது. இந்த கட்சிக்கு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான நபர்களாக இருந்தவர், அதிமுக கட்சியின் பிளவுக்கு முக்கியமான நபர்களாக இருந்தவர் ஆர்வி உதயகுமார் தான். இவரை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் திருமதி சசிகலா அவர்கள் ஜீவிதா நாச்சியாரை களத்துல இறக்கிறாங்க. ஜீவிதா நாச்சியார் கள்ளிக்குடியில் இருக்கிறவங்க, அவங்க இப்ப அட்வொகேட்டா இருக்கிறாங்க. ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற டிடிவி தினகரனோடு பயணித்தாங்க. மாநில மாணவியர் அணி செயலாளராக பயணித்தாங்க. திருமதி சசிகலா அவர்களை சந்திச்சு திருமங்கலம் தொகுதியில அவங்க போட்டிக்கிறாங்க. அங்க திமுக சார்பில் யாரு நிக்கிறா அப்படின்னா மணிமாறன் நிக்கிறார். மணிமாறன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க சேடப்பட்டி முத்தியா அவர்களுடைய பையன் தான். அவர் அதிமுக ஆட்சி காலத்துல சேடப்பட்டி முத்தியா சபாநாயகரா இருந்தவர் தான். இப்ப அவருடைய மகன் இப்ப திமுக சார்பில் இது திருமங்கலம் தொகுதியில நிக்கிறாங்க.
அதிமுக சார்பில் நிற்கக்கூடியவர் தான் ஆர்பி உதயகுமார். ஆர்பி உதயகுமார் வந்து தென் முக்குளத்து மக்களுக்கு வந்து ஏதோ பாதுகாவலன் மாதிரி தன்னை வந்து முன்னிறுத்தி கொண்டு போனாலும் முக்குளத்து மக்கள் வந்து ஆர்பி உதயகுமாரை ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கல அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமும் ஒன்று இருக்குது. திருமதி சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து அதிமுகவில் வந்து வெளியேற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையாக இருந்த ஆர்பி உதயகுமார் ஒரு இனத்துரோகியாவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்க்குறாங்க. அது நிதர்சனமான உண்மையும் கூட. ஆர்பி உதயகுமார் ஒவ்வொரு இடங்கள்லையும் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லேயே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவார். ஆனால் அங்கே வந்து மக்கள் ஓட்டு போட்டால் தானே அவர் வந்து வர முடியும். 2021 அதிமுகங்கிற ஒரு கட்சி வந்து முழுமையாக இருந்ததுனால ஆர்பி உதயகுமார் திருமங்கலத்திலிருந்து வந்தார். இந்த முறை வர முடியுமா? இந்த முறை வந்து தென் மாவட்டங்களில் இதே திருமதி சசிகலா அவர்கள் ஆட்களை போட்டு அவங்க தேர்தல் பிரச்சாரங்களை போயிட்டு இருக்காங்க. இந்த முறை ஆர்பி உதயகுமாரை தோக்கடிக்கணும். அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நல்ல வேட்பாளரை, மக்களுக்கு பரிச்சயமான வேட்பாளரை அந்த இடத்துல நிப்பாட்டு ஆர்பி உதயகுமாரை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு திருமதி சசிகலா அவர்கள் வந்துட்டாங்க. அதனால ஜீவிதா நாச்சியாரை களத்தில் இறக்கி இன்னைக்கு வந்து திருமதி சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு நடிகர் கார்த்திக் அவர்களுமே வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றாங்க. மாலை 6 மணிக்கு வந்து திருமங்கலம் அந்த சந்தப்பேட்டையில வந்து நடிகர் கார்த்திக் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்றாங்க. அதற்கடுத்து வந்து இது கள்ளிக்குடி இடத்துக்குமே வந்து பிரச்சாரத்துக்கு வந்து போறாங்க. இப்ப எல்லா அரசியல் கட்சியினரும் பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஆதரவாக திரைப்பட நடிகர்கள், இயக்குனர்கள், அது திரைப்படம் சம்பந்தப்பட்டவங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, நகைச்சுவை நடிகர்கள் எல்லாருமே வந்து பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. அந்த வகையில இது திருமதி சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக நடிகர் கார்த்திக் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. ஆர்பி உதயகுமார் திருமங்கலம் தொகுதியில தேறி வருவது ரொம்ப கஷ்டம் தாங்க. ஏன்னா சமீபத்தில் கூட முருகன்ஜி வந்து ஒரு பேட்டி வேற வந்து கொடுத்திருந்தாரு. இந்த 70 ஆண்டு கால அரசியல் கொண்ட ஒரு பாரம்பரியமிக்க பார்வர்ட் பிளாக் கட்சி தமிழகத்துல ஒரு தொகுதிகள் கூட நிக்க முடியாத அளவுக்கு ஆர்பி உதயகுமார் வந்து வேலை செஞ்சிட்டாரு. இன்னைக்கு உசிலம்பட்டியில கூட பார்வர்ட் பிளாக் நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆர்பி உதயகுமார் தான். ஆர்பி உதயகுமாருங்கிற அந்த இன துரோகியை நம்ம வந்து முழுமையா வந்து வீட்டுக்கு அனுப்பணும். நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. நீங்க வந்து இந்த கட்சி அந்த கட்சி, இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த சின்ன அந்த சின்ன, நீங்க யாருக்கு வேணாலும் மனசுக்கு பிடிச்சவங்க நீங்க ஓட்டு போடுங்க. ஆனா ஆர்பி உதயகுமாருக்கு மட்டும் நீங்க தயவு செய்து நீங்க ஓட்டு போட்டுறாதீங்க. அவரை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி முருகன்ஜி வேற களத்துல இறங்கி இருக்கிறாரு. முருகன்ஜி களத்துல இறங்குனது ஜீவிதா நாச்சியாரு கொஞ்சம் மகிழ்ச்சியா வந்து இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் கள நிலவரம், தேர்தல் கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜீவிதா நாச்சியார் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்ட்டு. திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் முக்குளத்தோர்கள் இந்த வட்டம் ஜீவிதா நாச்சியாரை ஆதரிக்கிறாங்க. இதே டிடிவி தினகரன் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால டிடிவி தினகரன் பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அவங்க தொண்டர்கள் எல்லாருமே ஜீவிதா நாச்சியாரை ஆதரிக்கிறாங்க. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா முருகன்ஜி வேற களத்துல இறங்கி அவர் வந்து ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. இப்ப நடிகர் கார்த்திக் அவர்களுமே வந்து அவங்க பிரச்சாரம் பண்ண வர்றாங்க. திருமதி சசிகலா அவர்கள் ஆதரவற்ற வேட்பாளர் அப்படிங்கிறதுனால முக்குளத்தூர் மத்தியில ஒரு பெரிய ஒரு மரியாதையும் மதிப்பும் வந்துருச்சு ஜீவிதா நாச்சியாருக்கு. அப்ப சேலப்பட்டி அவரு முத்தியா அவருடைய மகன் மணிமாறனும் ஆர்பி உதயகுமாரும் சண்டை போட்டுட்டு இருந்த காலம் போக இன்னைக்கு தேர்தலில் இன்னைக்கு மணிமாறனும் ஜீவிதா நாச்சியாருக்குமான ஒரு போட்டியா தான் திருமங்கலத்தை வந்து நிலவுது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி களத்துல இருக்கிறாங்க. இருந்தாலும் போட்டி அப்படிங்கிறது எப்படின்னா, ஆர்பி உதயகுமாரை எப்படியாவது தோக்கடிக்கணும். அதற்கு முழு மூச்சா இன்னைக்கு எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீவிதா நாச்சியார் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. நம்ம எப்படியாவது திமுகவை வீழ்த்திடணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இங்க வந்து இருக்கிறாங்க. ஜாதிகள், எல்லா ஜாதிகளும் அடங்கிய அந்த திருமங்கலம் தொகுதியில பெரும்பாலும் முக்குளத்தூர் வந்து அதிகமா இருக்கிறதுனால இன்னைக்கு ஜீவிதா நாச்சியாருடைய வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதை உறுதிப்படுத்தும் விதமா தான் அவருக்கு நம்ம வந்து சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நடிகர் கார்த்திக் அவர்களுமே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டாங்க. இது மாலையில வந்து திருமங்கலம் சந்தப்பேட்டையில பிரச்சாரம் பண்றாங்க. ஜீவிதா நாச்சியார் பிறந்த ஊர்லயும் வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றாங்க. நன்றி, வணக்கம்.